வாழ்க வளமுடன். வாங்க பிரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேரம் நிமிந்து உட்காருவோம். முதுகுத்தண்டு கழுத்து தலை முன் நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தியில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்களோட பிளஸிங்ஸ் அப்படியே நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரசி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணுகளோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் சார். ஓகே, இன்னைக்கு என்ன கிழமை, என்ன சரம் இருக்கணும், என்ன சரம் இருக்கு? சொல்லுங்க, இன்னைக்கு என்ன கிழமை, என்ன சரம் இருக்கணும்? ஆக்சுவலா செவ்வாய்க்கிழமை. சரி மேடம். வலது சரம் இருக்கணும். ஓகே, வலது சரம் இருக்கணும். வலது சரம் இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் வலது சரம் தான் இருக்குங்களா? செக் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் வலது சரம் இருக்கான்னு. வலது சரம் இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, செவ்வாய் கிரகத்தோட நினைச்சு கிடைக்கும். சரி, கிடைக்கட்டும். அதுக்கு நம்ம இப்ப என்ன பண்றது? செவ்வாய் கிரகத்தோட எனர்ஜி கிடைச்சா என்ன ஆகும்? செவ்வாய் கிரகம்னாலே அங்காரகன். அங்காரகன்னா உடம்பு. சரிங்களா? உடம்போட எனர்ஜி, உடம்புக்கு எனர்ஜி தேவைப்படுகிறது.
அப்போ உடம்புக்கு எனர்ஜி தேவை. சரி, இன்னைக்கு ஆக்சுவலா சூரியன் பத்தி கத்துக்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இன்னொன்று கத்துக்கலாம். அது என்னன்னு கேக்குறீங்களா? ஓகே, இருங்க, குரூப்ல ஒரு பிக்சர் அனுப்புறேன் நானு, அப்ப தெரியும் உங்களுக்கு. நம்ம விரதம் இருக்கீங்களா யாராவது? என்னைக்காவது பஞ்சமி, சஷ்டி இந்த மாதிரி நாள்ல விரதம் இருக்கீங்களா? மாஸ்டர் ஏகாதசி விரதம் இருக்கேன் மாஸ்டர். ஏகாதசி விரதம் இருக்கீங்க. ஏன் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கீங்க? அந்த அன்னைக்கு நம்ம விரதம் இருக்கும்போது பிரபஞ்சத்துக்கு நமக்கு உள்ள கனெக்டிவிட்டி வந்து அதிகமாகும். பாடியில வந்து எந்த ஃபுட்டும் இல்லாதனால நம்ம ஈஸியா அதை அப்சர்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லி. ரெண்டாவது ரோகிணி நட்சத்திரம், அதனால ஒரு ஈடுபாட்டுல இருக்கு மாஸ்டர். 5 வருஷமா இருந்துட்டு இருக்கு மாஸ்டர். சூப்பர் மேடம். ஏகாதசி அன்னைக்கு விரதம் வந்தா பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஸோ அதனால நமக்கு ஈஸியா பிரபஞ்சத்தோட கனெக்ஷன். அதுவும் விரதம் இருக்கும்போது ஃபுட் எதுவும் எடுத்துக்காதனால அதிகமான எனர்ஜி நமக்கு கிடைக்கும் உடம்புக்கு. ஓகே, சரி, இப்ப குரூப்ல ஒரு பிக்சர் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. இதற்கு பேரு சுவாச நாடி, அமிர்த நிலைன்னு பேரு இருக்கு. அமிர்த நிலை. சரிங்களா? இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் என்ன சொல்றாங்க, இது அமிர்த நிலையை பத்தி சொல்றாங்கன்னா, அமிர்தம் அப்படின்னா என்னதுங்க? அமிர்தம் என்றால் என்ன? பிளஸ்ட் ஃபுட்னு வச்சுக்கலாங்களா மாஸ்டர்? பிளஸ்ட் ஃபுட். ஓகே, வச்சுக்கலாம் மேடம். அமிர்தத்தோட தன்மை என்னன்னு கேட்டா, நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது, இளமையா வச்சுக்கிறது, அதான் அமிர்தம். கரெக்டுங்களா? இந்த அமிர்தம் சுரக்கணும் அப்படின்னா, அமிர்தம் நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம என்ன சொல்றாங்க? அமிர்தத்துக்கு அமிர்தம் நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு சில பயிற்சிகள் செய்ய சொல்றாங்க. இந்த நாக்கை வந்து அண்ணாக்கு இருக்கு பாருங்க, உள்நாக்கு, அந்த நாக்கோட கீழே போய் டச் பண்ணும்போது ஒரு சொட்டு அமிர்தம் சுரக்கும். அந்த அமிர்தம் சுரந்தா சாகா வரம் பெறலாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், இளமையோடு இருப்போம் அப்படின்லாம் நிறைய சொல்றாங்க. சித்தர்களை பிராக்டிஸும் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை தாண்டி சித்தர்கள் என்ன சொல்றாங்க? அமிர்தம் நம்ம உடம்புல எப்பயுமே சுரந்து கொண்டுதான் இருக்கிறது. சரி, உடம்புக்கு தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் தன்மை உள்ளது. சரிங்களா? அதே மாதிரி இளமையாக இருக்கக்கூடிய தன்மையும் உள்ளது. அது யார் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, ஆனா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உணவு அப்படின்னு ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. உணவு எடுத்துக்கணும், சாப்பிடணும்னு ஒரு முறையை கொண்டு வந்துட்டாங்க. அந்த காலத்துல சித்தர்கள் எடுத்துக்கிட்ட உணவு, சித்தர்கள் மட்டும் இல்லைங்க, அந்த காலத்துல காட்டுவாசிகளாக இருந்தாங்களா மனிதர்கள், அப்ப எடுத்துக்கிட்ட உணவே வேற, இப்ப எடுத்துக்கிற உணவு வேற.
அந்த காலத்துல வந்து ஒரு ஹிஸ்டரியில படிக்கும்போது தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டினாங்க இல்லைங்க. தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டினது வந்து யாரு? ராஜராஜ சோழனால கட்டப்பட்டது. அந்த கோயில் கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுங்களா? அந்த ஹிஸ்டரி யாராவது படிச்சீங்களா? அந்த கோயில் கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? சரி, அந்த கோயில் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆச்சுன்றாங்க. ராஜராஜ சோழன் எந்த வயசுல அந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சிருப்பாரு? பிறந்தோன்னு கட்ட ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 25-30 வயசுல கட்ட ஆரம்பிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அரசரான பிறகு ஒரு 30 வயசுல கட்ட ஆரம்பிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. 100 வருஷம் கோயில் கட்டியிருக்காங்க. கோயில் கட்டி முடிச்சு கொஞ்சம் வருஷம் வேற இருந்திருக்காரு. அது 20 வருஷம் இருந்தான்னு வச்சுப்போம். 150 வருஷம் இருந்திருக்காரு. 150 வருஷத்துக்கு அரசரா திரகாத்திரமா இருந்திருக்காரு. அப்ப அவங்க உணவு முறைகள் எப்படி இருந்திருக்கும்? உடனே ராஜாவோட உணவுனா அப்படி ஸ்பெஷல் ஃபுட் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம், ஓகே. அந்த சிற்பிகள், அங்க வேலை செஞ்சவங்க எல்லாமே எப்படி இருந்திருப்பாங்க? அப்ப உணவு முறைகள்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த உணவு முறை நம்மளை ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் வைத்திருக்க உதவியது. கரெக்டுங்களா? ஆனா இப்ப இருக்கக்கூடிய உணவுகள் என்ன சொல்லுது? எதற்காக உணவு முறையை பத்தி பேசுறோம் இப்ப அப்படின்னா, ஏற்கனவே உணவு முறையை பத்தி பேசியிருக்கோம். நம்ம சரம் மாத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப வந்து கெமிக்கல் கலந்த உணவு, உரம்லாம் கெமிக்கலா போட்டாங்க அப்படின்லாம் என்னென்ன சொல்றாங்க பாருங்க. உடம்புக்கு நம்ம ஒரு உணவு சாப்பிடுறோம், அந்த உடம்புல சாப்பிட்ட பிறகு ஒரு எனர்ஜி செலவாகி அந்த உணவு செரிமானம் செய்கிறது. ஏற்கனவே பார்த்தோமா? அந்த எனர்ஜி எதுன்னு கேட்டா அதுதான் அமிர்தம். சின்ன வயசுல இருந்தே, சின்ன குழந்தையில இருந்தே எல்லாருமே எப்படி குழந்தைங்களை வளர்க்குறாங்க அப்படின்னா, நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடுன்னு வளர்க்குறாங்க. இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைக்கு ஊட்டி வர்றாங்க, நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு, நல்லா சாப்பிடு. என்னது இது இவ்வளோன்றதான் சாப்பிட்றேன்? ஒரு வீட்டுக்கு போயிருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு கிராமத்துலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போயிருக்கும் போது அவங்க வந்து உணவு பரிமாறுறாங்க. தலைவாழை இலை போட்டு இலை ஃபுல்லா இருக்கு. இல்லைங்க, நீங்களாம் பரிமாறாதீங்க, நானே பரிமாறிக்கிறேன், நீங்களாம் பரிமாறினா சரி வராது நமக்குன்னு சொல்லிட்டு அதுல வச்ச சாதத்தை 3/4 சாதம் எடுத்துட்டேன். 3/4 சாதம் எடுத்து வேணாங்கன்னு தட்டுல தனியா வச்சுட்டு சாப்பிட்றேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு, அவ்வளவுதான், இது எனக்கு போதுங்கன்ட்டேன். அப்ப அவங்க எவ்வளவு வச்சிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. என்ன சார் நீங்க இவ்வளோன்னு தான் சாப்பிட்றீங்க, ரொம்ப கம்மியா சாப்பிட்றீங்க சார் நீங்க அப்படின்னாங்க. இல்லைங்க, இதாங்க என் கெப்பாசிட்டி. நீங்க என்னது சிட்டியில இருக்கிற ஆள் இப்படிதான் சாப்பிடுவீங்களான்றாங்க. சிட்டி கிராமம்லாம் கிடையாது. இப்ப கிராமத்துல இருக்கோம், நீங்க நிறைய உழைக்கிறீங்க, விவசாயம் பண்றீங்க, லேண்ட்ல இறங்கி வேலை செய்றீங்க. நாங்க அப்படி கிடையாது. நேரம் அங்க சிட்டில எப்படி, நம்ம சிட்டி லைஃப் மேக்சிமம் எப்படி, வீட்டை விட்டு இறங்கினா காரு இல்லைன்னா பைக்கு, ஏதாவது பில்டிங்க்கு போன லிஃப்ட், ஸ்டெப்ஸ் கூட ஏறுறது இல்லை பெருசா. இப்படி இருக்கிற ஆளுங்க எப்படி சாப்பிடுவாங்க? அவ்வளவு சாப்பிடுவாங்க? சாப்பிட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? நல்லா சாப்பிடுங்கன்றாங்க. என் கூட ஒருத்தர் உட்காந்து சாப்பிடுறாரு, கிராமத்தாலு. அவர் வந்து விவசாயம் பண்றாரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் தலைவாழை இலையில போட்டாங்கன்னு சொன்னால அந்த மாதிரி 4 மடங்கு சாப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் வெளுத்து கட்டுறாரு. ஏன்னா அவர் உழைக்கிறாரு, அவர் உடம்புக்கு தேவைப்படுது, அவ்வளவு உணவு தேவைப்படுது. ஸ்லிம்மா இருக்காரு, அவரு குண்டாலாம் இல்ல, ஸ்லிம்மா இருக்காரு, அவரு சாப்பிடுறாரு. நமக்கு அப்படியா? நம்ம வந்து அப்படியே பாதுகாப்பா வளர்றாரு. ஐ மீன் எப்படி சொல்றது, அதிகம் நடக்காம வேலை செய்ய, பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மி தானே. அப்ப எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்கன்னு தான் பழகி வச்சிருக்காங்க. யாராவது நல்லதா சாப்பிடுங்கன்னு சொல்றாங்களா?
இப்ப நல்லா சாப்பிட்டா என்ன ஆகுது? இப்ப சாப்பிட்டா எனர்ஜி கிடைக்குதுங்களா? கிடைக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்குமா? கிடைக்காது. ஏன்னா நம்ம உண்ட உணவு நமக்கு டைஜஷன் ஆகி கழிவு, அந்த உணவுல இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் தனியா போகி அந்த உணவுல இருக்கக்கூடிய சக்திகள் தனியா உடம்புக்குள்ள வந்து ஒரு ஒரு செல்லுக்கும் அந்த சக்தி ரீச் ஆகி எப்ப டைஜஷன் ஆனா மட்டும்தான் நமக்கு அந்த உணவுல இருந்து சக்தி கிடைக்கும். அப்ப நம்ம உடம்புக்கு டைஜஷன் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கோ அது அவ்வளவுதான் உணவு சாப்பிடணும். அப்ப அந்த உணவு மட்டும்தான் நமக்கு உடம்புக்கு ஹெல்த். அதுவும் எப்படிப்பட்ட உணவா இருக்கணும்? டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் எனர்ஜி செலவாகுதுன்னா அதை தாண்டி 100% நமக்கு திரும்ப சக்தி கிடைக்கக்கூடிய உணவாக இருக்க வேண்டும். ஆனா நம்ம சாப்பிடுற சமையல் இப்ப பேசிக்கா நம்ம என்ன உணவு சாப்பிடுறோம்? சமையல் செஞ்ச உணவு சாப்பிடுறோம். ஏற்கனவே பார்த்தோமா, சமையல் செஞ்ச உணவுல எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு? சக்தி 50% கிட்டத்தட்ட. அதுலயும் பொரித்தது, வறுத்தது, பொரியல், அது பேர் என்னது? பொரியல், அப்பளம், வடை. இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? எண்ணெயை கொஞ்சம் ஊத்தி கடுகு போட்டு என்ன பண்ணுவாங்க? என்னங்க பண்ணுவாங்க? அது பேர் என்ன சொல்லுவாங்க? கடுகு போட்டு என்னங்க பண்ணுவாங்க? யாராவது சொல்லுங்களேன். யாருமே தாளிக்கிறது. இப்ப நம்மளை திட்டினா என்னங்க சொல்லுவாங்க? யாராவது திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாளிச்சு எடுக்கிறம்பாங்க. சொல்லுவாங்களா? ஏன் இப்படி தாளிச்சு எடுக்கிற? அப்படின்னா என்ன அர்த்தம்? போட்டு ஏன் ஃப்ரை பண்ணி எடுக்கிற? ஏன் இப்படி போட்டு பண்ணி படுத்தி எடுக்கிற? அதுக்கப்புறம் காய்கறிகளை போட்டு. இதுல வேற சயின்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம காய்கறிகளை வேக வச்சா அதுல இருந்து பாதி சக்தி வெளியில போயிடுது அப்படின்றாங்க. அப்ப நம்ம காய்கறிகள் அதிகம் சாப்பிடணுன்றோம். எப்படிப்பட்ட காய்கறிகள் சாப்பிட்றோம்? வேக வச்சு, வறுத்து, பொரியல் பண்ணி, எல்லாமே பண்ணி சமைச்சு முடிச்ச பிறகு காய்கறிகள் சாப்பிட்றோம். அதுல எவ்வளவு சத்து நமக்கு கிடைக்கும்? ஏற்கனவே அதுல 50% சத்து தான் இருக்கு. அப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அமிர்தம் அந்த உணவுகளை செரிமானம் செய்யறதுக்காக எனர்ஜி கொடுத்துடுறாங்க. அந்த அமிர்தம் செலவாகி மிச்ச மீதியில இந்த உணவுல இருந்து கொஞ்சம் சக்தி கிடைக்குது. அப்ப சாப்பிடாம இருக்கணும்னு சொல்றீங்களா? விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஃபாஸ்டிங், விரதம் இருக்கிறதுனா என்ன பண்ணுவாங்க? சாப்பிட மாட்டாங்க. சரி, இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, விரதம் இருப்பேன் சாப்பிட மாட்டேன்னு. அன்னைக்கு பசிக்குமா மேடம் உங்களுக்கு? பசி தெரியாதுங்க மாஸ்டர். பசி இருக்காது. பசி தெரியாதுல, பசி இருக்காது. ஏன்னா எப்ப நீங்க உங்க மனசால உடம்பு கிட்ட கண்டிஷன் சொல்லிடுறீங்களோ, இதோ பாருப்பா, யார்கிட்ட? உங்க உடம்பு கிட்ட நீங்க சொல்றீங்க, இதோ பாருப்பா, ஏகாதசி அன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன், வெளியில இருந்து உணவு எடுத்துக்க மாட்டேன், உடம்புக்குள்ள எனர்ஜி இருக்கு பத்தியா, அமிர்தம், நீ ஒர்க் ஆகு, நீ எனர்ஜி கொடுத்துரு உடம்புக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களுக்கு தெரியாம கண்டிஷன் கொடுக்கும் போது உடம்புக்கு பசி தெரியாது, பசி இருக்காது. ஏன்னா வேணுங்கிற சக்தி அமிர்தம் கொடுத்துருவாங்க. நம்ம சப்கான்சியஸ்ல குழந்தையிலே எப்படி பழகி இருக்காங்க? நல்லா சாப்பிட்டு பழகினதுனால, அதுவும் 3 வேளை நிச்சயமா சாப்பிட்டே ஆகணும்னு பழகினதுனால, இப்ப சப்கான்சியஸ் மனசு சொன்னா உடம்பு கேட்கும். விரதம் அன்னைக்கு மனசு தானே சொல்லுது, ஏகாதசி இன்னைக்கு சாப்பிட மாட்டேன்னு. சிலர் எப்படி தெரியுமா விரதம் இருப்பாங்க? காலையில 6 மணில சாயங்காலம் 6 மணி வரையிலும் விரதம் இருப்பாங்க. சரிங்களா? அவங்க விரதம் இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க இப்போ கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்யூட்டர்ல அவங்க பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பசிக்கும். டைம் பார்த்தா மணி 6 இருக்கும், ஈவினிங் 6 மணி. காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி தொடர்ந்து 12 மணி நேரம் அவங்களுக்கு பசியே இல்லை. ஏன்னா அவங்க சொல்லி வச்சிருக்காங்க, அவங்க சப்கான்சியஸ் மைண்ட் கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க, இங்க பார்ப்பா 6 to 6 நான் விரதம் இருப்பேன், சாப்பிட மாட்டேன், வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சுக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனால கரெக்டா பெர்ஃபெக்டா நடந்துகிட்டு இருக்கு.
நம்ம போய் டைம் பார்க்கல, ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, 6 மணிக்கு கரெக்டா பசிக்க ஆரம்பிக்குது. இது எப்படி சாத்தியம்? சரி, நீங்க காலையில ஒரு 5 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு மொபைல் அலாம்லாம் வைக்கல. நைட்டு தூங்கும் போது நான் காலைல 5 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க படுத்து தூங்குனீங்கன்னா காலைல 5 மணிக்கு எழுந்திரிக்க முடியுமா முடியாதா? 4:55க்கே யாரோ எழுப்பிவிட்ட மாதிரி இருக்கும், எழுந்திரிச்சு உட்காந்துருவோம். யாராவது இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி மொபைல் அலாம்லாம் வைக்காம நீங்களே சொல்லிட்டு படுத்து தூங்கி காலையில கரெக்டா எழுந்திரிச்சிருக்கீங்களா? நிறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் மாஸ்டர். யார் எழுப்பிவிட்டா உங்களை? நம்ம மனசுதான் எழுப்பி விட்டுருக்கோம் மாஸ்டர். நம்ம கண்ணை திறந்து வால் கிளாக்ல டைம் பார்க்கல, வாட்ச்ல டைம் பார்க்கல, மொபைல் எடுத்து டைம் பார்க்கல, எப்படி கரெக்டா 5 மணிக்கு தான் 4:55 எழுப்பி விடுது? அப்ப நம்மளை தாண்டி, அதாவது நம்ம நினைக்கக்கூடிய நம்மளை தாண்டி, இந்த உடம்பு தான் நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அதை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ள இருந்து செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. விரதம் இருக்கிற அன்னைக்கு 6 to 6 விரதம்னா 6 மணிக்கு கரெக்டா எப்படி பசிக்குது? யார் சொன்னா? ஏய் பா போய் பசி போ அப்படின்னு யார் சொன்னா? 6 மணிக்கு கரெக்டா 5 மணிக்கு யார் எழுப்பி விட்டா? அப்ப நம்மளை தாண்டி ஏதோ ஒரு விஷயம், நம்ம நினைக்கக்கூடிய நம்மளை தாண்டி, இந்த உடம்பு இந்த மனசுன்றது இந்த 2 விஷயத்தை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ளேயே இருக்கிறாங்க, அவங்கதான் இவ்வளவு செயல்படுறாங்க. நம்மளை எழுப்பி விடுறது, நமக்கு பசிக்க வைக்கிறது எல்லாமே அவங்கதான் செய்யறாங்க. அப்ப மனசு சொன்னா உடம்பு கேட்கும். நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி, முடிச்சிட்டு இருந்தாலும் சரி, நீங்க மனசு சொன்னா உடம்பு கேட்கும், கேக்குது. இப்ப நமக்கு தெரியாம நம்ம ஆழ் மனசுல என்ன பதிய வச்சிருக்காங்க? 3 வேளை சாப்பிடணும் மினிமம், நல்லா சாப்பிடணும்னு சொல்லி வச்சதுனால இப்ப வேற இதுல வேற நடுவுல வேற நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. சப்பாத்தி சாப்பிட்டா சுகர் கம்மியாகும், ஐ மீன் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்கள கம்மியாகும். பழங்கள் சாப்பிட்டா இது ஆகும், ஸ்வீட் சாப்பிட்டா இன்க்ரீஸ் ஆகும், பழ ஜூஸ் குடிச்சா ரொம்ப சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகும், சத்து மாவு கஞ்சி குடிக்க கூடாது, சத்து மாவு கஞ்சி குடிச்சா டைரக்டா பிளட்ல போய் சுகர் கலந்துரும். இப்படின்னு நமக்கு பல இன்புட்ஸ் சப்கான்சியஸ் மைண்ட் கொடுத்து 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 அது மனசை ஆமா கரெக்ட் போல இருக்கு நம்பி 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 நீங்க எதை செஞ்சாலும் உங்களுக்கு சுகர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும். கால் அரிக்குது, ஒருவேளை சுகர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சோ. தலை சுத்துற மாதிரி இருக்கு, ஒருவேளை சுகர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பசியில தலை வலிக்குதுங்க, தலை சுத்துற மாதிரி இருக்கு, சாப்பிடல, ஒருவேளை சுகர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சோ. உடனே சாக்லேட் எடுத்து சாப்பிட்டு டாக்டர் சொல்றாங்க. எப்பயுமே டயபெட்டிஸ் பேஷண்ட் நீங்கெல்லாம் என்ன பண்ணுங்க, எப்பயுமே பேக்ல இருந்து ஸ்வீட் வச்சுக்கோங்க, தலை சுத்துற மாதிரி இருந்து சாக்லேட் சாப்பிடுங்க. யோ நீ தானே சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், இப்ப சாக்லேட் சாப்பிடுன்னு சொல்ற. தலை சுத்தும் போது ஏன் தலை சுத்துது? பசிக்குது, பசிக்கும் போது என்ன பண்ணும்? சாக்லேட் சாப்பிடணும், சாதம் சாப்பிடணுமா? சாதம் தானே சாப்பிடணும், உணவு தானே சாப்பிடணும். இப்படியாக நமக்கு தெரியாம நம்ம சப்கான்சியஸ் மைண்டை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப உணவு முறைங்கிறது நம்ம இப்ப பழகிக்கிட்டு இருக்க உணவு முறை நம்ம தான் திருத்திக்கணும், நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம தான் பேசி திருத்திக்கணும். சரி, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு அதுல இருந்து நம்ம உடம்புக்கு சக்தி கிடைக்கிறதுக்கு செலவாகுது எக்கச்சக்கமா, அது அமிர்தம் செலவாகி விடுகிறது. நம்ம முன்னோர்கள் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க, இந்த அமிர்த நிலைன்னு சொல்றாங்க பாருங்க. இந்த அமிர்தம் ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல இருக்கு. இப்ப இருக்கிறது வளர்பிறையா தேய்பிறையா? இன்னைக்கு வளர்பிறை தேய்பிறையா? தேய்பிறை. தேய்பிறையில பௌர்ணமிக்கு அடுத்த நாளா இன்னைக்கு பிரதமைன்னு சொல்லுவாங்க இது பேரு. சரிங்களா? இதுல வேற தமிழ்ல வேற கோளாறு வேற எக்கச்சக்கமா. பாட்டியம்மன் சொல்லுவாங்க. அது என்ன பாட்டியம்ம? பிரதமைன்றவ வார்த்தைய மருவி பாட்டியம்மன் வச்சுட்டாங்க.
அந்த மாதிரி ஒரு தடவை சொல்லும் போது கேட்டேன். அப்ப தாத்தா அம்மா இன்னைக்கு என்னது? ஆமா, நீங்க பாட்டி அம்மன்னு சொல்லும் போது தாத்தான்னு ஒருத்தர் இருக்கணும் இல்ல? கிண்டல் பண்றீங்களா தம்பி? கிண்டல்லாம் பண்ணலங்க, சீரியஸா கேக்குறேன். பிரதமைய பிரதமைன்னு சொல்லுங்க. உங்க பேர் என்ன? உங்க பேரை வந்து மருவி வேற மாதிரி கூப்பிடலாமா? மகேஷ்னு வச்சுக்கலாம், மங்கின்னு கூப்பிடலாமா? சுருக்கி. சுரேஷ சொங்கின்னு கூப்பிடலாமா? அதெல்லாம் மட்டும் ஒத்துக்க மாட்டேன். நீங்க பிரதமைன்னு சொல்லுங்க. அமிர்தம் அன்னைக்கு அமிர்தம் வந்து பிரதமை அன்னைக்கு நெற்றி பகுதியில இருக்காங்க. துவதிதி அன்னைக்கு கண் பகுதியில இருக்காங்க. அந்த போஸ்டர் எடுத்து பாருங்களேன். திருதிதி அன்னைக்கு வாய் பக்கம் இருக்காங்க. சதுர்த்தி செவி பக்கம், காது. பஞ்சமி அன்னைக்கு கழுத்து பக்கம். சஷ்டி அன்னைக்கு இப்ப வாங்க, என்னைக்கு விரதம் இருக்குன்னு சொன்னீங்க? பஞ்சமி தானே? ஏகாதசி. வாங்க இப்ப ஏகாதசி வரலாமா? ஏகாதசி முழங்கால் பக்கம் இருக்காங்க. தேய்விரை ஏகாதசி அன்னைக்கு முழங்கால் பக்கம். வளர்ப்பிறை ஏகாதசி அன்னைக்கு எங்க இருக்காங்க? காது பக்கம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த அமிர்தம் வந்து நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும், சரிங்களா, நம்மளை இளமையோட வச்சுக்கிறதுக்காக இந்த அமிர்தம் இருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் முழங்கால் வலி இருக்கோ, கால் வலி இருக்கோ, இது ஆண் பெண் தனித்தனியே பிரிச்சிருக்காங்க. ஓகே, எல்லாமே ஓகே தான். இருந்தாலும் பொதுவான சொல்றது, ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தால் முழங்கால் வலி சரியாகும். ஏன்னா நம்ம உணவு எடுத்துக்கல, விரதம் இருக்கிறோம். விரதம் இருக்கிற அப்ப நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி, இந்த அமிர்த நிலை ஒர்க் ஆகுறாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, உடம்புலயே சுத்தப்படுத்துவாங்க. அது முக்கியமா எங்க முட்டி பகுதியில, முழங்கால் பகுதியில இருக்காங்களா, முழங்கால் பகுதியில இருக்கக்கூடிய நோயெல்லாம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு எல்லாத்தையும் சால்வ் பண்ணி விட்டுருவாங்க. சரி, இப்ப நம்ம உடம்புல எந்த பகுதியில ப்ராப்ளம் இருக்கோ அதுல சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சஷ்டி எப்ப விரதம் இருக்கணும், அது எப்ப வளர்பிறை சஷ்டியில விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வளர்பிறை சஷ்டியில அமிர்தம் எங்க இருக்காங்க? இடுப்பு பகுதியில இருக்காங்க. இடுப்பு பகுதியின் போது என்னது, அங்கதான் கர்ப்பப்பை இருக்கு. சஷ்டியில விரதம் வந்து அகப்பையில உருவாகும் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பழமொழி? அகப்பைனா கர்ப்பப்பை. குழந்தை உருவாகல, யாருக்காவது உருவாகல, கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது, குழந்தை உருவாகலாம், சஷ்டி விரதம் இருக்க சொல்லுவாங்க. வளர்பிறை சஷ்டியில விரதம் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தேய்பிறை அஷ்டமி ரொம்ப நல்லது. தொப்புள் பகுதி, தொப்புள்னா வயிறு பகுதி, வயிறு ப்ராப்ளம் சரியாகும். அப்ப இந்த அமிர்தம் எங்க இருக்குன்னு நமக்கு சார்ட்டே போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட் பிரகாரம் நம்ம அன்னைக்கு, ஏதாவது இப்போ வந்து நெஞ்சு பக்கம், நெஞ்சில சளி அதிகமா இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்றவங்க தேய்பிறை சஷ்டியில விரதம் இருங்க. ஏன்னா இந்த அமிர்தம் அந்த இடத்துல ஒர்க் ஆகி அங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவாங்க. இது ஒரு தடவைனா கிடையாது. இப்போ ஒரு 3 மாசம் 4 மாசம் தொடர்ந்து விரதம் இருந்துகிட்டே வாங்க, ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் கணிச்சு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிக்சரா போட்டு காமிச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். இது நம்ம உருவாக்குனது இல்லை, பிக்சரா போட்டு நம்ம வேலைன்னா பிக்சரா போடுறதுதான். ஏற்கனவே சொன்னதுதான் அது. புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு நமக்கு உடம்புக்குள்ள சக்தி ஏற்கனவே இருக்கிறது. சரி, இதுல வேற இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? விரதம் இருக்கணும்னா இன்னைக்கு என்னங்க தீதி? எப்பையில இருந்துங்க பிரதமை? 10
10:41. நேற்று நைட்டு 10 நாள். நேற்றிரவு நேத்து நைட்டு 10:40. நேத்து நைட்டு 10:44 இருந்து நாளைக்கு, அதாவது நாளைக்கு காலையிலனா இன்னைக்கு நாளைக்கு காலையில தான் வரும். 12:31 நாளைக்கு காலையில இன்னைக்கு மிட் நைட் 12:31. அப்ப பிரதமம் எவ்வளவு நேரம் இருக்கு? நேத்து நைட்டு 10:45 நைட்டு, இன்னைக்கு நைட்டு 10:45, 11:45, 12:45, கிட்டத்தட்ட 24 மணி நேரம், 26 மணி நேரம் பிரதமை. சரிங்களா? விரதம் எப்ப இருக்கணும்? இப்போ சஷ்டி விரதம் இருக்கீங்க, பஞ்சமி விரதம் இருக்கீங்க, ஏகாதசி விரதம் இருக்கீங்கன்னா, எப்ப ஆரம்பிக்குதோ அந்த திதி, அப்பையில இருந்து அந்த திதி எப்ப முடியுதோ அது வரையிலும் விரதம் இருக்கணும். நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? காலையில இருந்து நைட் வரலாம் சாப்பிடாம இருப்போம். அப்படி கிடையாது. இப்ப பிரதமை விரதம் இருக்கிறதாக இருந்தால் நேத்து நைட்டு 10:45 இருந்து இன்னைக்கு மிட் நைட்டு 12:30 வரையிலும் சாப்பிடக்கூடாது. 26 ஹவர்ஸ் சாப்பிடக்கூடாது. அதுதான் விரதம். இந்த மாசம் வருவோமா? என்ன சொன்னாங்க? ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் வரலாமா? எப்ப ஏகாதசி இருக்கு? ஏகாதசி பாத்தீங்கன்னா மே 22ஆம் தேதி ஏகாதசி. மே 22ஆம் தேதி நைட்டு 8:58, 9 மணில இருந்து அடுத்த நாள் சாயங்காலம் மே 23ஆம் தேதி ஃப்ரைடே சாயங்காலம் 6:45 வரையிலும் உணவு எடுத்துக்காம இருக்கிறது தான் ஏகாதசி விரதம். ஆனா நம்ம கேலண்டர்ல என்ன போட்டிருப்பாங்க? மே 23ஆம் தேதி ஏகாதசின்னு போட்டிருப்பாங்க. சோ மே 23ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க? காலையில 6 மணில இருந்து, இல்ல அன்னைக்கு காலையில இருந்தே ஃபுல்லா சாப்பிட மாட்டாங்க. ஆனா ஏகாதசி எப்ப ஆரம்பிக்குது? அதுக்கு முந்தின நாள் நைட்டு 8 சரி 9 மணி வச்சுப்போம். 9 மணிக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி நீங்க திதி விரதம் இருப்பதாக இருந்தால் அந்த திதி எப்ப ஆரம்பிக்குது, அந்த திதி எப்ப முடியுதுன்னு பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி விரதம் இருக்க வேண்டும். அதுதான் அந்த திதி விரதம். முழுமையாக அந்த திதி விரதம் இருப்பது. சரிங்களா? அந்த மாதிரி விரதம் இருக்கணும் இனிமே. இதையும் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுக்கல நிறைய பேருக்கு. கேலண்டர் பாரு, இன்னைக்கு சஷ்டி ஆரம்பிக்கும். மத்தியானம் 12 மணிக்கு ஆரம்பிக்கும். காலையில நல்லா சாப்பிட்டுட்டு இருப்போம். சில சாப்பிட மாட்டாங்க, காலையில இருந்து சாப்பிட மாட்டாங்க. சரிங்களா? காலையில இருந்து சாப்பிட மாட்டாங்க, நைட்டு 6 மணிக்குள்ள சாப்பிட்டுருவாங்க. சஷ்டி ஆரம்பிக்கிறது மத்தியானம் 12 மணி தான் ஆரம்பிக்கும். அவங்க சாப்பிட்ற நேரம் ஃபுல்லா 12 மணிக்கு, 6 மணி, ஈவினிங் 6 மணிக்கு மேல சஷ்டியில தான் இருப்பாங்க. ஆனா சஷ்டி விரதம் இருக்கும்பாங்க. அப்ப திதி எப்ப ஆரம்பிக்குதுன்னு பார்த்து அந்த திதி எப்ப முடியுதுன்னு பார்த்து அவ்வளவு நேரம் விரதம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உங்க உடம்புல எங்க ப்ராப்ளம் இருக்கோ, முக்கியமா எல்லாரும் கவனிச்சுக்கோங்க, உங்க உடம்புல எங்க ப்ராப்ளம் இருக்கோ, வளர்ப்பிறை தேய்பிறை சார்ட் இருக்கு பாத்தீங்களா, அதற்கு தகுந்த மாதிரி நீங்க விரதம் இருக்கீங்க அப்படின்னா உங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும். வடிவேலு சார் வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க சார். சரிங்களா? சோ இப்படிதான் திதி விரதம் இருக்க வேண்டும். இது அமிர்த நிலை, சுவாச நாடி அமிர்த நிலை. சரிங்களா? இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. சரி, நேத்து பௌர்ணமி ஈவினிங் 8 to 9 நம்ம தியானம் வச்சிருந்தோம். எத்தனை பேர் கலந்துக்கிட்டீங்க அதுல? ஓகே, சரி கலந்துக்கிட்டீங்களா? உங்களுடைய வாழ்க வளமுடன் மேடம். சார் வரணும்னு நினைச்சேன், கரெக்டா போன்ல சார்ஜ் இல்லை சார். போன்ல சார்ஜ் இல்லை. திடீர்னு கம்மி ஆயிடுச்சா போன்ல சார்ஜ்?
வரணும்னு இல்ல சார் நினைச்சும் ஒரு ம் ம் இல்ல சார் ஈவினிங் நினைச்சேன், இங்க கரண்ட் இல்லனால சார்ஜ் போட முடியல சார். ஓகே ஓகே மேடம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே மேடம். சரி, கலந்துக்கிட்டவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? வாழ்க வளமுடன் மாஸ்டர். வாழ்க்கை உங்களது மேடம். நேத்து அகவல் பாராயணம் கொஞ்ச நேரம் தான் அட்டன் பண்ண முடிஞ்சது மாஸ்டர். ஓகே அதுக்கப்புறம் நம்ம மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் எனக்கு தெரியல மாஸ்டர். என் உடம்புக்குள்ள என்ன நடந்ததுன்னு என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல மாஸ்டர். நான் இந்த இடத்திலே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருந்தது மாஸ்டர். இத்தனை நாள் இருந்ததுக்கு மெடிடேஷன் நம்ம பண்ணதுல இந்த நேத்து பண்ணது வந்து வேற எங்கேயோ போன மாதிரி இருந்தது மாஸ்டர். ஒவ்வொரு சக்ராஸும் அந்த ஃபீலிங்ஸ் அந்த விசுத்தி எல்லாம் நீங்க சொல்லும்போது ரியலாவே நம்ம முன்னாடி நடக்கிற மாதிரியே அந்த ஒரு நம்மளுக்கு அந்த ஆசீர்வாதம் அந்த பிளெஸிங்ஸ் எல்லாமே கிடைச்சு நம்ம உடம்பு பூரா அந்த சக்தி வந்து ஏறுற மாதிரி நல்லா ஃபீல் ஆயிடுச்சு மாஸ்டர். சூப்பர் மேடம். வாழ்க்கை வளமுடன் மாஸ்டர். வாழ்க்கை மேடம். பிரசன்னலட்சுமி மேடம், உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது மேடம்? ஆரோக்கியம் பத்தி ஒரு கரெக்டான கிட்னி நல்ல பிளிங்க் ஆகிட்டே இருந்த மாஸ்டர் ரொம்ப நேரமா. அப்புறமா கடைசியா முடியும் போது அம்மனோட முகம் நல்ல அந்த நாகசரசு வச்சுட்டு இருக்கிற மாதிரி அப்படியே பளிச்சுன்னு நல்லா புதுசா கண்ணில் தெரிஞ்சாங்க மாஸ்டர். சூப்பர் மேடம். மாஸ்டர் அதே மாதிரி வள்ளவர் அவரோட ஃபேஸ் வந்து நேத்திக்கு அது அந்த ஒளி ரூபமாவே தெரிஞ்சுட்டே இருந்தது மாஸ்டர். ஃபுல்லா அந்த ஒயிட் ஒரு இதாவே இருந்தது ஆமா மாஸ்டர். மாஸ்டர், ஒரு ஒரு ஒளி ரூபம் நல்லா தெரிஞ்சது மாஸ்டர். அப்படியே சூப்பர் சூப்பர். ஓகே சூப்பர். நன்றிங்க மாஸ்டர். வாழ்க்கை மேடம். வாழ்க வளமுடன். சரிங்க, சூப்பர். ரொம்ப நன்றிங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு. குழுவில் அனைவருக்கும் வணக்கம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தியானம் செய்யும் போது, அதாவது ஸ்பெஷல் மெடிடேஷன் சில சமயம் கொடுப்போம், பௌர்ணமிக்கு கொடுப்போம். இந்த மாதிரி திடீர்னு நமக்கு குருமார்கள் சொல்லுவாங்க ஸ்பெஷல் மெடிடேஷன் கொடுக்கணும்னு என்னைக்காவது சொல்லுவாங்க. அந்த மாதிரி செயல் சொல்லும் போது எல்லாருமே கலந்துக்கோங்க. ஏன்னா அப்ப நம்மளே வந்து டிசைட் பண்ணி இன்னைக்கு இது பண்றோம் அன்னைக்கு அதை பண்றோம்னு சொல்லும் போது அதோட நிலை வேற, சரிங்களா? ஆனா ஸ்பெஷல் மெடிடேஷன் குருமார்கள் சொல்லி கொடுக்கும் போது அன்னைக்கு மெடிடேஷன் அவங்க தான் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருங்க நம்ம மெடிடேஷன் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறோமோ அவங்களுக்கு அங்க வந்து சக்தி கொடுப்பாங்க. இங்க இருந்து வாய்ஸ்ல வந்து வாய்ஸ் கொடுப்பாங்க, இது பண்ணுங்க, இதை கவனிங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அங்க எனர்ஜி கொடுப்பாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால எல்லாருமே அதுல கலந்துக்கோங்க. முகுந்தன் சார் நேற்று ஏன் சார் கலந்துக்கல? சார் வாழ்நாள் சார். வாழ்வளமுடன் சார். சார் நேற்று கோயிலுக்கு போயிட்டாங்க சார். ஓகேங்க சார். சார் அதனால தான் கலந்துக்கலைங்க சார். சரிங்க சார். ஓகேங்க சார். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் மெடிடேஷன் கொடுக்கும்போது வந்துருங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். இப்ப சப்போஸ் இப்ப சார் சொன்னாரு கோயில்ல இருந்தேன் அப்படின்னாரு, அண்ட் சிலர் டிராவலிங்ல இருந்தேன். டிராவலிங் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி ஹெட்போன் எடுத்து காதுல மாடி நீங்க பட்டு கேட்டுருங்க. ஏன்னா அந்த எனர்ஜி கிடைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது நாளைக்கு வந்து பஞ்சபட்சி சாஸ்திரத்தோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கு. ஏற்கனவே போன வாரம் புதன்கிழமை இருந்துச்சு. நாளைக்கு பஞ்சபட்சி சாஸ்திரத்தோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்கு. நாளைக்கு புதன்கிழமை. இதுல எல்லாருமே கலந்துக்கோங்க. பஞ்சபட்சினா ஏற்கனவே கலந்துக்கிட்டவங்க ஓகே, அவங்களுக்கு தெரியும். இப்ப பஞ்சபட்சி என்னன்னு தெரியாது, பஞ்சபட்சி சாஸ்திரம் எதற்காக நம்ம கத்துக்கணும் அப்படின்னா என்னன்னே தெரியாது, அது எதுக்கு நம்ம கத்துக்கணும், அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நாளைக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்.
பட்சி என்ன பண்ணுவாங்க, அது நம்ம கத்துக்கிறதுல நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறது தான் கிளாஸே. அதுல கலந்துக்கோங்க, சரிங்களா? சரி, இப்ப கிரகங்கள் பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரயோகம்ல, சரக்கலையில கிரகங்கள் பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப கிரகங்கள் பத்தி பாக்குறதுல வந்து இப்ப நம்ம கத்துக்கிட்டு இருக்கிறது வந்து இன்னைக்கு கத்துக்க போற சூரியன். சூரியன் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க, சூடுன்னு நமக்கு தெரியும். சூடுன்னா எப்படி தெரியுங்களா? சூரியன்கிறது ஒரு கான்பிடென்ட். யார் யாருக்கெல்லாம் கான்பிடென்ட் வேணும், யார் யாருக்கெல்லாம் தன் நம்பிக்கை வேணும், யார் யாருக்கெல்லாம் தன் மேல அக்கறை, யார் யாருக்கெல்லாம் தன் மேல அக்கறை இருக்குங்க? தன் மீது அக்கறை யார் யாருக்குள்ள உண்டு? எல்லா எனக்கு இருக்கும் மனிதர்களுக்கும் மாஸ்டர். எல்லாருக்குமே அது உங்களுக்கு இருக்கு, எல்லாருக்குமே அப்படி இருக்குன்றீங்க. அக்கறை இல்லைன்னு நான் சொல்றேன். உங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லை. ஒரு கேம் வச்சுக்கலாமா? உங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டா, ஆமாங்க அக்கறை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டா 1000 rupees நீங்க எனக்கு கொடுங்க. அக்கறை இருக்குன்னா நான் 2000 rupees தரேன். ஓகே மாஸ்டர். சூப்பர் மேடம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பசிக்கும் போது மட்டும் தான் சாப்பிடுறீங்களா? பசி இல்லாம போது சாப்பிடுறது இல்லை நீங்க? பசிக்கும் போது தான் மாஸ்டர் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க. இப்போ பசி இல்லைன்னா சாப்பிட மாட்டீங்க? சாப்பிட மாட்டேங்க மாஸ்டர். பசிச்சா சாப்பிட்டுருவீங்க. ஆனா புரியலங்க மாஸ்டர் கேட்டது. பசிக்கும் போது சாப்பிட்டுருவீங்க. ஆமாங்க மாஸ்டர், பசிக்கும் போது சாப்பிடுவாங்க. சரி. பசிக்கும் போது அப்போ நம்ம டைம் இருந்துச்சுன்னா சாப்பிடுவோம் மாஸ்டர். இது ஒர்க்கா இருக்குதுன்னா ஒரு 2 minutes டிலே பண்ணி சாப்பிடுவேன் மாஸ்டர். 2 minutes டிலே பரவாயில்ல. சரி, தாகம் எடுக்கும் போது தண்ணி குடிக்கிறீங்களா? கண்டிப்பா குடிச்சிருவேன் மாஸ்டர். தாகம் எடுக்கலாம், தண்ணி குடிக்க மாட்டீங்க? இல்ல குடிப்பேங்க மாஸ்டர். தாகம் எடுக்கலைனாலும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பேங்க மாஸ்டர். ஏன்? ரொம்ப குடிக்க மாட்டேன். நம்ம உடம்புக்கு நல்லா இருக்கணும் இல்லைங்களா மாஸ்டர்? அப்ப தாகம் எடுக்கலையே, உடம்பு கேட்கலையே தண்ணி? கேட்கலனாலும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிருவாங்க மாஸ்டர். ரொம்ப குடிக்க மாட்டேன், கொஞ்சமா குடிச்சிருவேன். வாய் நனையிற அளவுக்கு, தொண்டை நனையிற அளவுக்கு குடிச்சிருவாங்க மாஸ்டர். சரி, இது பாயிண்ட் நம்பர் 1 நோட் பண்ணிக்கோங்க. தாகம் எடுக்கலனாலும் தண்ணி குடிக்கிறீங்க. ஓகே. அடுத்தது, உடம்புக்கு டயர்டா இருந்தா ரெஸ்ட் கொடுக்குறீங்களா? உடம்புக்கு கண்டிப்பா கொடுத்துட்றேன் மாஸ்டர். தூக்கம் வரும்போது தூங்கிடுறீங்க? தூங்கிடுறேன் மாஸ்டர். தூக்கம் இல்லைன்னா தூங்க மாட்டீங்க? தூக்கம் வரலன்னா நான் கண்ணை மூடி படுத்துட்டு தான் இருப்பேன் மாஸ்டர். ஏன்? தூக்கம் வந்துருச்சுன்னா தூங்கிடுவேன் மாஸ்டர். ஏன் படுத்துட்டு இருப்பீங்க? ரெஸ்ட் கொடுக்கணும் இல்லைங்களா மாஸ்டர்? உடம்பு ரெஸ்ட் அதான் கொடுத்துட்டோம்ல. நைட்டு சம்டைம்ஸ் தூக்கம் வராது மாஸ்டர். ஏன்? டிராவலிங்கா இருக்கலாம். இப்ப சொல்லுங்க, உடம்புக்கு நீங்க உங்க மேல அக்கறையோட இருக்கீங்களா? புரியலங்க மாஸ்டர். உங்க மாஸ்டர் நம்ம வேற இடத்துல இருக்கிறோம் மாஸ்டர். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எப்பவுமே உடம்ப பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் மாஸ்டர். ப்ராப்ளம் வராத அளவுக்குங்க. ப்ராப்ளம் யூஸ் பண்ணக்கூடாது. சரி, ஓகே, பரவாயில்லைங்க. ஆரோக்கியமா இருக்கிற அளவுக்கு நீங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. சூப்பர், நல்லது. இப்ப அவங்க என்ன சொன்னாங்க, வேற ஒரு ஊர்ல இருக்காங்க, வேற கண்ட்ரில இருக்காங்க. அதனால அவங்க அந்த கண்ட்ரில இருக்கிறதுக்கு காரணமே வேலைக்கு போகணும், ஸோ வேலை செய்யணும். இதற்காகத்தான் இப்ப அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு திடீர்னு வெளியில வேலை இருக்கு, நைட் 10-11 மணி தான் வீட்டுக்கு வர முடியுது, பரவாயில்ல. தூக்கம் வந்தாலும் ஏப்பா 11 மணி தான் நான் வீட்டுக்கு போறேன், 11:30 தான் தூங்க முடியும், நீ அமைதியா இருப்பான்னு உடம்புகிட்ட சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடுறோம். அது உடம்பு சரி போனா போது நம்மளை விட்டு வைக்குது. அப்படியே முடியல தான் டிராவலிங்லேயே தூங்கிடுவோம், பஸ்லயே கார்லயே இதுலயே வரும்போது அப்படியே தூங்கிடுவோம். இப்ப நம்ம மேல நமக்கு அக்கறை இருக்கு அப்படின்னா சரி. இப்ப உங்களுடைய லவ்வபிள் பர்சன் ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேல அக்கறைனா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க லவ்வபிள் பர்சன் மேல உங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்குன்னா, இப்ப அவங்க டிராவலிங்ல இருக்காங்களா, நீங்க திட்டுவீங்க. தூக்கம் வருது, ஏன் இப்படி உடம்பு போட்டு கெடுத்துக்கிற? டிராவல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வேண்டியது தானே, ஆபீஸ்ல லீவ் போட்டு தூங்கலாம்ல. தூக்கம் வருது, ஆபீஸ்க்கு பர்மிஷன் போட்டு சீக்கிரம் வந்துடலாம்ல.
பசிக்குதுன்னு ஒழுங்கா சாப்பிட வேண்டியது தானே, நல்ல ஃபுட் எடுத்து சாப்பிட வேண்டியது தானே. ஏன் இந்த மாதிரிலாம் கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிடுற? கண்ணு முழிச்சு மொபைல் பார்த்துட்டு இருக்காத. எவ்வளோ அக்கறையோட அவங்களுக்கு நம்ம லவ்வபிள் பர்சனுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்றோம். யாராவது பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி? உங்க கணவனுக்கோ, உங்க மனைவிக்கோ, உங்க குழந்தைகளுக்கோ யாராவது சொல்லியிருக்கீங்களா? யாருமே சொன்னது இல்லையா? ஓகே, என்ன அதிசயம்ங்க, யாருமே சொன்னது சொல்லிருக்கோம் இல்ல. மாஸ்டர், குழந்தைங்களுக்கு சொல்லிருக்கோம் மாஸ்டர். சொல்லிருக்கீங்களா? ஓகே, அந்த மாதிரி நீங்க நடந்துகிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க மாஸ்டர். ஏன்? இது நம்ம உடம்பு, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி, நமக்கு தெரியும், நமக்கு தெரியாதுதான். அப்படி கிடையாதுங்க. அர்த்தம் என்னன்னா, நம்ம இன்னொருத்தங்க மேல வச்சிருக்கக்கூடிய அக்கறை, கவனம் நம்ம மேல நமக்கு இல்ல. அதுதான் உண்மை மாஸ்டர். உண்மைதான். இப்ப அது முக்கியமா பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா? இப்ப ஹஸ்பண்டுக்கோ பசங்களுக்கோ இப்ப நம்ம ஒரு மருந்து சொல்றோம்னு வச்சுக்கோங்க, காலையில தினமுமே இது செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்கன்னு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இப்ப காலையில ஒரு 5 மணிக்கு உங்க பசங்க யாராவது ஊருக்கு கிளம்புறாங்க, இங்க கிளம்புறாங்கன்னா காலையில எழுந்திரிச்சு சத்துமாவு கஞ்சி போட்டு டிஃபனே கூட செஞ்சு பேக் பண்ணி கையில கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க ஊருக்கு கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவீங்க. இப்ப தினமுமே உங்க பசங்களுக்கு இது கொடுங்க, ஒரு கடலை கொடுங்க, ஏதோ ஒன்று ஊற வச்சு, நட்ஸ் ஊற வச்சு காலையில எழுந்திரிச்சு ஜூஸ் போட்டு கொடுங்க, இல்ல சுண்டல் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லதுன்னு சொன்னா செய்வாங்க. உங்களுக்கு நல்லதுன்னா செய்ய மாட்டாங்க. அப்போ உங்க மேல உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு சொல்லலாமா, இல்லைன்னு சொல்லலாமா? அதே மாதிரி பெண்கள் நிறைய பேர் தனியா வீட்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. தனியா மீன்ஸ் இன்னைக்கு எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க, சரிங்களா? வீட்டுல தனியா இருக்கீங்க, சமையல் செய்ய மாட்டாங்க மோஸ்ட்லி. 1 மணிக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பசிக்கும் போது எழுந்திரிச்சு சரி நீ சமைச்சிடலாம் அப்படிம்பாங்க. இதே ஒரே ஒருத்தர் வீட்டுல இருக்காரு, உங்க பையனோ உங்க பொண்ணோ வீட்டுல இருக்காங்க, அவங்க கேட்கறது செஞ்சு கொடுப்பீங்க. ஏன் அந்த பாகுபாடு? தனக்குன்னா செஞ்சுக்கிறது இல்ல, முக்கியமா பெண்கள் தன்னோட குழந்தைங்களுக்கோ இல்ல தனது கணவனுக்கோ தேவையான செஞ்சு கொடுக்குறாங்க. உங்க மேலேயே உங்களுக்கு அக்கறை இல்லையாப்ப? நல்லா கவனிச்சுக்கோங்க தாய்மார்களே, பெண்களே, உங்களுக்காக சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்க நல்லா இருந்தாதான் உங்க குடும்பத்தை கவனிச்சுக்க முடியும். சோ அதனால நீங்க உங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க, சரிங்களா? சூரியன் எனர்ஜி நமக்கு கிடைக்க கிடைக்க, சூரியன் எனர்ஜினா வெயில போய் நிக்கிறது கிடையாதுங்க, சூரியனோட சக்தி நிலை கிடைக்க கிடைக்க நமக்கு தைரியம் அதிகமா நல்லா இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், நிர்வாக திறமை இருக்கும், தாராள மனப்பான்மை வரும், கருணையோடு இருக்கும். சரிங்களா? சூரியன் எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய தாவரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலிகை வகைகள், மூலிகை தாவரங்கள் எல்லாமே சூரியன் எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய தாவரங்கள் தான். எந்த இடத்துல சூரியன் சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள், வாசஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா டிசிஷன் எடுக்கக்கூடிய இடம். இப்ப சட்டமன்றம், நீதிமன்றம், டிசிஷன் எடுக்கக்கூடிய இடம். இப்போ ஒரு ஆபீஸ் ஒர்க் பண்றீங்க, ஒரு ஆபீஸ்ல இருக்கீங்க, அந்த ஆபீஸ்ல டிசிஷன் எடுக்கக்கூடிய அந்த பர்சன் எங்க இருப்பாங்க? அந்த இடம். தலைமைத்துவம், அவங்க தான் தலைமை. உங்க வீட்டுல யாருங்க தலைமை? உங்க வீட்டுல யார் தலைமை? வீட்டுக்காரங்க. அவர் தான் டிசிஷன் எடுப்பாங்களா?
ஆமாங்க. இன்னைக்கு எங்க காலைல என்ன பிரேக்ஃபாஸ்ட் மேடம்? இல்ல அவங்கதான், அவங்க சொல்றதுதான் கேட்டு சமைச்சுக்கிறது மாஸ்டர். ஆளினால். ஆளினால் காலைல சமையல்ல இருந்து மத்தியான சமையல், நைட் சமையல்ல இருந்து ஒரு பொருள் வாங்கணும்னா கூட ஆமாங்க மாஸ்டர். அவங்கதான் அதை சொல்லுவாங்க, இது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆமாங்க மாஸ்டர். அப்ப உங்க வீட்டுல வந்து அவர் தான் சூரியன். ஆமாங்க. சூப்பர், நல்லது மேடம். மத்தவங்க வீட்டுல மதுரையா சிதம்பரமா? ஒரு சிலர் வீட் சிதம்பரம் தானா? கன்ஃபார்மா? இது வரைக்கும் அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு. சொல்றத வச்சு இது வரல அப்படிதான் போயிட்டு இருக்கு. இனிமே மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. டிசிஷன் அப்படின்னா சிலர் வீட்டுல சொல்றேன், நான் கேட்டதுல சிலர் வீட்டுல எப்படி இருக்காங்கன்னா, இன்னைக்கு காலைல என்ன டிஃபன் செய்யணுமோ நான் டிசிஷன் எடுத்துருவேன். இப்போ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா பசங்க சொல்லுவாங்க, இந்த இந்த இப்போ ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னா, இந்த லேப்டாப் வாங்கணும்னா இந்த பிராண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பசங்க டிசிஷன் எடுப்பாங்க. இப்ப அந்த ஹஸ்பண்ட், அது வீட்டு ஹஸ்பண்ட் இருக்காரு பாருங்க, அந்த ஹஸ்பண்ட் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை டிசிஷன் எடுப்பாங்க. அப்ப எல்லாருமே டிசிஷன் மேக்கர்ஸ். அங்க சஜஷன் எவ்வளவு சொன்னாலும் இவங்க இந்த விஷயம் தெரியும் அதனால இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணலாமா, டைரக்டா போய் டிக்கெட் எடுக்கலாமா? அப்பா என்ன சொல்லுவாரு, நேரா போய் டிக்கெட் எடுத்தாதான் கரெக்டும் பாரு. பசங்க என்ன சொல்லுவாங்க, டெக்னாலஜி டெவலப் பண்ணிச்சு, ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் சார், ஆன்லைன்ல புக் பண்ணிடலாம். இப்ப டிசிஷன் யாரு, ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணன்றது பசங்க. டிக்கெட் புக் பண்ணதுக்கு பைசா தர்றது எந்த ஊர் பணம்ன்றது அப்பா. சோ அப்ப எல்லாருமே டிசிஷன் மேக்கர்ஸ். அப்ப எல்லாருமே சூரியன். எந்தெந்த சுச்சுவேஷன்ல யார் யார் டிசிஷன் எடுக்கிறாங்களோ அந்தந்த சுச்சுவேஷன் அவங்க சூரியன். புரியுதுங்களா? இப்ப நீங்க வந்து ஒரு விஷயம் பண்றீங்க, செய்யலாமா வேணாமா நீங்க குழம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, யூ ஹாவ் டு டேக் டிசிஷன். பட் உங்களுக்கு டிசிஷன் எடுக்க என்னடா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அர்த்தம் என்னன்னா, சூரியன் சரியில்லைன்னு அர்த்தம். நீங்க தான் தலைமைத்துவம், நீங்க தான் அங்க எடுக்க போறீங்க, ஆனா உங்களுக்கு குழப்பத்துல இருக்கீங்கன்னா சூரியன் சரியில்லைன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால சூரியன் எனர்ஜி ரிசீவ் பண்ணும். எல்லாருக்குமே சூரியன் எனர்ஜி தேவைப்படுகிறது. ஸோ அப்போ டிசிஷன் எடுக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சூரியன் எனர்ஜி இருக்கக்கூடிய இடம். சூரியன் எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய தாவரங்கள்லாம் மூலிகைகள், எல்லா விதமான மூலிகைகள். அப்புறம் பேரிச்ச மரம், பேரிச்சம் பழம் இருக்கு பாருங்க, அந்த மரம். இது எல்லாமே சூரிய எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய தாவரங்கள். இப்ப சூரிய எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள்னு பாத்தீங்கன்னா கோதுமை, நவதானியங்கள், கோதுமை, உடம்புக்கு சூடு தன்மை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். அப்படி பார்த்தா மாம்பழம் கூட எடுத்துக்கலாம். மாம்பழம், பேரிச்சம்பழம், மூலிகை. மூலிகைன்னா என்ன சொல்லலாம், துளசி கூட மூலிகை தான். அந்த மூலிகைகள் எல்லாமே உடம்புக்கு சூரியன் தன்மை கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டவைகள். சரிங்களா? வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூடு தன்மை இருக்கக்கூடிய பொருட்கள். இப்ப கேஸ் ஸ்டவ் கூட அப்படிதான் வரும். கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ், அப்புறம் அயன் பாக்ஸ், ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ் சில்லுன்னு தாங்க இருக்கும், அது உள்ளுக்குள்ள சில்லுன்னு இருக்கும், வெளியில சூடா இருக்கும். வாட்டர் ஹீட்டர்னு சொல்றோம் பாருங்க, தண்ணி சுட வைக்கக்கூடிய அந்த ஹீட்டர். சரி, சூரியன் எனர்ஜி ரிசீவ் பண்ணதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், சிகப்பு கலர், சிகப்புன்றதை விட ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். சன்ஸ்டோன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, உபரத்தினங்கள சன்ஸ்டோன் இருக்கு. நவரத்தினங்கள் எதுங்க, யாருக்காவது தெரியுங்களா நவரத்தினம்?
சூரியனுக்கான நவரத்தினம் மாஸ்டர் மாணிக்க கல்லு மாணிக்கம். கரெக்ட் மேடம், மாணிக்கம். நவரத்தினங்கள்ல மாணிக்கக்கல் உபயோகப்படுத்தலாம். உபரத்தினங்கள்ல சன்ஸ்டோன் ஒண்ணு இருக்கு, சன்ஸ்டோன் உபயோகப்படுத்தலாம். இது பயன்படுத்த சூரிய எனர்ஜி கிடைக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணா, நம்ம சாப்பிட்டா நமக்கு எனர்ஜி கிடைக்கும். நமக்கு அபரிவிதமா எனர்ஜி கிடைக்கணும்னா தானம் கொடுக்கணும், கொடுத்து அபரிவிதமா கிடைப்பாங்க. இப்ப மாஸ்டர் சூரியன், ஒரு சின்ன டவுட் கேட்டுக்கிறேன் மாஸ்டர். கேளுங்க மேடம். இப்ப நம்ம இந்த உபரத்தினங்கள் நீங்க ஸ்டோன் எல்லாம் சொல்றீங்க இல்லைங்களா மாஸ்டர், அது நம்ம வாங்கிட்டேன்னா நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாமா மாஸ்டர் இந்த வாட்டர் குடிக்கிறது? ஓகே, இப்ப பிரேஸ்லெட் அப்படின்னு வாங்குனீங்கன்னா இது உங்களுக்காக வாங்குனீங்கன்னா நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ணணும், மத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது. சரி இப்ப ஸ்டோன் வாங்கி நீங்க குடிக்கிறீங்க, ஸ்டோன் வாங்கி தண்ணியில போட்டு தண்ணி ஊற்றி அதை எடுத்து குடிக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே குடிக்கலாம். அதை ஓகே ஓகே மாஸ்டர். ஒரு 3 ஸ்டோன் வாங்கி, இப்ப சன் ஸ்டோன் அப்படின்னா 3 ஸ்டோன் வாங்குறீங்க, இல்ல ஒரு ஸ்டோன் கூட ஓகே தான், போட்டு தண்ணியில போட்டு வச்சு எல்லாருக்குமே கொடுக்கலாம். அந்த மாதிரி 7 நாளுக்கும் 7 கல் இருக்கு. சொல்லுங்க சார். ஓகே சரி, 7 நாளைக்குமே 7 கல் இருக்கு. 7 ஸ்டோன் வாங்கிட்டேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. நாளைக்கு புதன்கிழமையா? புதன்கிழமைக்கான கிரீன் ஜேடு ஸ்டோனை வந்து இன்னைக்கு நைட்டு, செவ்வாய்க்கிழமை நைட் என்ன பண்ணலாம், தண்ணியில போட்டுடலாம். ஐ மீன் ஒரு பெரிய, எல்லாருக்குமே குடிக்கிறதா ஒரு பெரிய ஜக் எடுத்துக்கலாம், ஜார். அதுல போட்டுட்டு தண்ணியை ஃபுல்லா ஊற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு ப்ரஷ்லாம் பண்ணிட்டு அந்த எம்டி ஸ்டமக்ல தண்ணி குடிப்பாங்க பாருங்க, அந்த தண்ணியை ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிக்கலாம். குடிக்கும்போது எப்ப நாளை காலைல குடிப்பாங்களா, புதன்கிழமை கழனி குடிக்கும்போது புதன் சக்தி கிடைக்கும். அப்புறம் சிட்ரின் ஸ்டோன் போட்டா வியாழக்கிழமை அன்னைக்கு, புதன்கிழமை நைட்டு சிட்ரின் ஸ்டோன் தண்ணியில போட்டு வியாழக்கிழமை காலையில தண்ணி குடிக்கலாம். அப்ப குருவோட சக்தி கிடைக்கும். கிளியர் குவார்ட்ஸ் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அமித்திஸ்ட் ஸ்டோன் சனிக்கிழமை அன்னைக்கு, சன்ஸ்டோன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, மூன் ஸ்டோன் திங்கக்கிழமை அன்னைக்கு, ரெட் ஜாஸ்பர் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. இந்த மாதிரி 7 ஸ்டோன் இருக்கு. 7 ஸ்டோன் வாங்கிட்டு தினமுமே அந்த தண்ணி குடிச்சா அந்த எனர்ஜி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது இந்த கிரகத்தோட எனர்ஜி ஏற்கனவே இருக்கிறதுனால என்னென்ன பிசினஸ், என்ன மாதிரி ஒர்க்குன்னு பார்த்தோம்னா, அரசாங்கம் கவர்மெண்ட் ஜாப் இருக்கிறவங்க, அதுவும் கவர்மெண்ட் டிசிஷன் மேக்கிங் இருக்கக்கூடியவங்க. கவர்மெண்ட் ஜாப்னாலே அங்க சூரியன் எனர்ஜி இருக்காங்கன்னு அர்த்தம். அதுலயும் அங்க டிசிஷன் மேக்கிங் எடுக்கக்கூடியவங்க இருந்தா இன்னும் சூப்பர். அப்புறம் அரசியல்வாதிகள், தலைவர்கள் இருக்காங்க பாருங்க, அந்த மாதிரி தலைவர்கள். அப்புறம் மூலிகை மருத்துவம் செய்யறாங்க பாருங்க, மூலிகை மருத்துவம், மூலிகையில மருத்துவம் செய்யறவங்க. மூலிகை மருத்துவம் செய்யறவங்களுக்கு எல்லாமே சூரியன் எனர்ஜி இருக்கிறதுனால அவங்களால அந்த மூலிகை மருத்துவத்துக்குள்ள இருக்க முடியுது. அப்புறம் எக்ஸசைஸ் சொல்லி தராங்க பாருங்க, அது என்ன சொல்லுவாங்க, ஜிம்ல ட்ரைனர்ஸ் இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு சூரியன் எனர்ஜி இருக்காங்க. அப்புறம் மருத்துவத்துல வந்து கண் ஐ ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க பாருங்க, அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க, கண் மருத்துவர்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? கரெக்ட், ஆப்தாலஜிஸ்ட். கரெக்ட். அவங்க பேசிக்கா மருந்து கொடுக்கறவங்க, மருந்து மேனுஃபேக்சரிங் பண்றவங்கனாலே, மருந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஒர்க் பண்றவங்க, இதனாலே சூரியன் எனர்ஜி தான். மருந்து மேனுஃபேக்சரிங் சூரியன் எனர்ஜி தான். விற்கிற கடை வச்சிருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறவங்கனாலே சூரியன் எனர்ஜி தான். இருந்தாலும் முக்கியமா மூலிகை மருத்துவம் நிச்சயமாக சூரியன் எனர்ஜி. ஸோ கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள்,
கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறது ஒண்ணு, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது பக்கத்துல அந்த டைப்பிங், டாக்குமெண்ட் டைப்பிங் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சிருப்பாங்க பாருங்க. எல்லாமே சூரியன் எனர்ஜி தான். சரிங்களா? இப்ப சூரியன் எனர்ஜி. இப்ப சூரியன் எனர்ஜி சப்போஸ் சரியில்லை அப்படின்னா என்னெல்லாம் இருப்பாங்கன்னா, முன்கோபம் இருக்கும். சூரியன் எனர்ஜி சரியில்லை, முன்கோபம் அதிகமாக இருக்கும், அசட்டு தைரியம் இருக்கும். அசட்டு தைரியம்னா எது வந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படின்ற மாதிரி ஒரு அசட்டு தைரியம் இருக்கும். தைரியம் எல்லாருக்கும் தேவைதான். ஆனா ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லலாம், அதை ஓவர் கான்பிடன்ஸ் சொல்லலாம். கான்பிடன்ட் ரொம்ப நல்லது, ஓவர் கான்பிடன்ட் இருக்கும். இதே இந்த பக்கம் பார்த்தோம்னா தைரியமே சுத்தமா இருக்காது. எது வந்தாலும் அடா போப்பா அதெல்லாம் முடியாது, நம்மளால இப்படி பண்ண அப்படியே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எதுவுமே செய்ய மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. சப்போஸ் நான் எடுத்து தப்பாயிடுச்சுன்னா, நான் டிசிஷன் எடுத்து தப்பாயிடுச்சுன்னா அப்படின்னு பயத்திலே இருப்பாங்க பாருங்க. அதுவும் சூரியன் சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ அப்படி பார்த்து எல்லாருக்குமே சூரியன் எனர்ஜி தான் தேவைப்படுது இல்லை. ஏதோ ஒரு விஷயத்துல ஒண்ணு தன்னம்பிக்கை இருக்கணும், சுயமரியாதை, நம்ம மேல நமக்கு மரியாதை இருக்கணும், நிர்வாக திறமை நமக்கு, நம்மளை முதல்ல நம்ம நிர்வாகம் பண்ணிக்கணும். நம்ம மற்றவங்களை நிர்வாகம் பண்றதெல்லாம் ஓகே தான், நம்மளை முதல்ல நம்ம நிர்வாகம் பண்ணிக்கணும். அப்ப நிர்வாக திறமை, தாராள மனப்பான்மை, யாருக்கு என்ன கொடுக்கணும் தெரிஞ்சு கொடுக்கறது. சரிங்களா? இதெல்லாம் வந்து சூரியன் எனர்ஜி இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய விஷயங்கள். சரி, சூரியன் எனர்ஜி ரிசீவ் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னா, இப்ப சொன்ன மாதிரி ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம், சன்ஸ்டோன்ல தண்ணி குடிக்கலாம். அப்புறம் சன்ஸ்டோன் பிரேஸ்லெட் போட்டுக்கலாம். அப்புறம் கோதுமை சாப்பிடலாம். அப்புறம் சூரிய ஓரையில எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கலாம். சூப்பரா சொன்னீங்க. சூரிய ஓரையில மோதிர விரல் வச்சு எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, செவ்வாயும் சூரியனும் ஃப்ரெண்ட்ஸா? எஸ். சூரிய ஓரை எப்ப 7 to 8. இப்ப காலைல 6 to 7 வந்து செவ்வாய் ஓரையா இருந்தா 7 to 8 சூரிய ஓரை. இப்ப கூட எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கலாம், சூரிய எனர்ஜி ரிசீவ் பண்ணலாம். புரியுதுங்களா? சூரியனார் கோயில் போயிட்டு வரலாம். சிவன் வழிபாடு சூரியன் எனர்ஜிக்கு சூப்பரா கொடுப்பாங்க. சிவன் வழிபாடு பண்ணலாம். அப்புறம் வேற என்ன பண்ணலாம், சூரியன் காயத்ரி மந்திரம் சொல்லலாம். அப்புறம் வேற என்ன பண்ணலாம், கோதுமை பால் குடிக்கலாம், கோதுமையில சப்பாத்தி செஞ்சு சாப்பிடலாம். ரெட் கலர் பாத்துக்கலாம் மாஸ்டர், இல்ல ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி இருக்கிற கலர்கள் பாத்துக்கலாம். அந்த பேப்பர் ஒட்டி கூட அதை பாத்துக்கலாம் மாஸ்டர். சூப்பரா சொன்னீங்க. இப்ப மேடம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி செவுறு மாதிரி இருக்கு, இல்ல வால் இருக்குன்னா அந்த வால்ல வந்து 7 கலர் சார்ட், 7 கலர் துணி கூட வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இன்னைக்கு என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமையா, சிகப்பு கலர் துணி அங்க வச்சிட்டோம்னா சிகப்பு கலர் பார்க்க நமக்கு செவ்வாய் எனர்ஜி கிடைப்பாங்க. சூரியன் இன்னைக்கு என்ன பண்ணலாம், ஆரஞ்சு கலர் துணியை வச்சுட்டோம்னா ஆரஞ்சு பார்க்க நமக்கு ஆரஞ்சுக்கு சூரியன் எனர்ஜி கிடைப்பாங்க. இது கலர் தெரப்பின்னு ஒண்ணு இருக்கு. அது கலர் தெரப்பி பெரிய வைடான சப்ஜெக்ட். அது ஒரு சின்ன டெக்னிக். இது அந்தந்த கலர்ஸ் பார்க்க நமக்கு அந்தந்த எனர்ஜி கிடைப்பாங்க, அந்த கிரகங்களோட எனர்ஜி கிடைப்பாங்க. ஸோ அப்ப ஆரஞ்சு கலர் துணி பார்க்கலாம். இதெல்லாம் செய்ய சூரிய எனர்ஜி கிடைக்க நமக்கு சூப்பரா இருப்பாங்க எல்லாமே. சரிங்களா? சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? சரி, நாளைக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் கிளாஸ் இருக்கு. நாளைக்கு காலையில நம்ம கிளாஸ் இருக்கு, இருந்தாலும் பஞ்சபட்சி சாஸ்திரம் கிளாஸ் இருக்கு நாளைக்கு. அதுக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. பஞ்சபட்சியோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து 20ஆம் தேதியில நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகும் பஞ்சபட்சிக்கு. சரி, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்லை இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம். அமிர்த நிலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நேரா நிமிர்ந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சம் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு
அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சன் தலையில கைகளை வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தியில கைகளை வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட உங்களோட பிளஸிங்ஸ் அப்படி எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரத்தி, உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டது மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.